ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு 211 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ண ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் இந்த அடிஷ்னல் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இந்த லிஸ்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 211 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.